இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அப்பா அம்மா மேல இவ்வளவு பிரியமா இருந்தா எல்லா புருஷனுக்கும் ஒரு பொறாமை வருண்டி. அது உன் புருஷனுக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. என் புருஷன் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு. பாக்கலாம் பாக்கலாம். அஞ்சலி என்ன சொல்றா பாருடா. உன் வீட்டுக்காரர் வராரு பாரு. ஏய் படுத்துக்கோ. இல்லங்க பரவாயில்ல. படுத்துக்கோ அஞ்சலி. பாத்தியா, என் புருஷன் பொறாமப்படுவார்னு சொன்ன, அவர் என்ன படுத்துக்கோன்னு சொல்றாரு. அம்மா, நான் நம்ம ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றேன்மா. நீங்க மட்டும்தானே வந்திருக்கீங்க. துளசி அக்கா வரல, அண்ணனுங்க 2 பேரும் வரல, அண்ணிங்க வரல, முக்கியமா என் மருமகன் வரல. எல்லாருமே வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் நாம புறப்பட்டோம். அவங்க உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அடுத்த முறை வரட்டும். இனிமேல அடிக்கடி வரத்தானே போறோம். நிலசோறு சாப்பிட்டா எனக்கு வீட்டு ஞாபகம் இன்னும் அதிகமாயிடுமே. அதுக்கு என்ன, உன் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து நீ நிலா சோறு சாப்பிடலாம்ல. அவங்க எல்லாருமே வீட்ல இருக்காங்கங்க. அதான் போன் இருக்க, துளசிக்கு போன் பண்ணு. துளசிக்கு போன் பண்றா. ஹாய் அஞ்சலி. என்னக்கா, வீட்ல நீ மட்டும் ஜாலியா இருக்கியா? என்ன கேள்வி இது? வீட்ல எல்லாரும் அங்க இருக்கும்போது நான் தனியா எப்படி ஜாலியா இருக்க முடியும் சொல்லு? உன் மேல நான் எவ்வளவு கோவமா இருக்கேன்னு தெரியுமா? உன்னை என்னன்னு நான் கூட வர சொன்னேன். நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். என்ன அக்கா, என்ன அது கழுத்துல மஞ்சள்? அது கோவில்ல நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல அஞ்சலி, அவளுக்கு கோவில்ல கொடுத்த கயிறு. துளசிக்கு கல்யாணம் ஆகணும்னு ஸ்பெஷலா கொடுத்தாங்க. அதுதான் அது. அஞ்சலி, அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணி, இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துருங்க. வாசலுக்கு எதுக்கு? அம்மா இங்க இருக்காங்க, நீங்க அங்க இருக்கீங்க. அப்போ அம்மா இங்க எல்லாருக்குமே நிலாசோறு கொடுப்பாங்க. நீங்க அங்க இருக்கிற எல்லாருக்குமே நிலாசோறு கொடுங்க. என் புருஷனுக்கு நிலைமைக்கு இப்ப போய் நிலாசோறு சாப்பிட கூப்பிட்டா, நிலாசோரா அதுல கொஞ்சம் விஷம் கலந்த தானு கேட்பாரு. என்ன நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போங்க. ஒரு நிமிஷம் இரு அஞ்சலி, நான் போறேன். என்ன துளசி? அஞ்சலி, சரி அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வருவாங்க. சேர்ந்தே சாப்பிடலாம்.